Hi friends, welcome back to my channel Helena Diaries. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் தேவையான அண்ட் என்ன மாதிரி கிறிஸ்ப் அண்ட் விங்கிள் ஸ்ப்ரே கிளாத்தை போட ஆசைப்படுறவங்களுக்காகத்தான். ஆமாங்க, நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா Panasonic MI-U ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸை பற்றி தாங்க. இப்போ நான் சீக்ரெட்டை உடைக்கிறேன், இந்த அயன் பாக்ஸ் என்னோட ஃபேவரட் ஹோம் அப்ளைன்ஸாக மாறிடுச்சுன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக கத்தார் விசிட் போகும்போது லூலு மாலில் இருந்து இந்த அயன் பாக்ஸை வாங்கினோம். பேக்கிங்கை பற்றி சொல்லவே வேணாம், ஏன்னா இது பேனாசோனிக்கோட ஒரிஜினல் பேக்கிங் தான், ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. இந்த அயன் பாக்ஸ் வந்து தெர்மோஸ்டாட் ஆப்ரேட்டிங் இண்டிகேட்டர் லைட்டோட வருது. டெம்பரேச்சர் செலக்டர் இருக்குது. இது வந்து லோ, மீடியம், ஹை டெம்பரேச்சரில் வருது. ஒரு பவர் ஷாட் பட்டன் இருக்குது, ஸ்ப்ரே மிஸ்ட் பட்டன் இருக்குது, அண்ட் ஸ்ட்ரீம் ஆர் ட்ரை செலெக்ஷன் பட்டனில் ட்ரை, லோவர் ஸ்ட்ரீம், ஹை ஸ்ட்ரீம் அப்படியே இருக்குது. இதில் வாட்டர் டேங்க் இருக்குது, வாட்டர் ஃபில்லிங் கவர் இருக்குது, ஸ்ப்ரே நசல் இருக்குது, செல்ஃப் கிளீனிங் பட்டன் இருக்குது, அண்ட் இதில் மேக்ஸிமம் வாட்டர் லெவல் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட பவர்ஃபுல் ஸ்டீம் பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த Panasonic MI-U400 அயன் பாக்ஸால் ரொம்ப ஹார்டான ட்ரெஸ்ஸில் இருக்க ரிங்கிள்ஸை கூட அதிக எஃபெக்ட் இல்லாமல் ஈஸியாகவே அயன் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் உங்கள் ப்ரீசியஸ் டைமை இது சேவ் பண்ணவும் செய்யும். மார்னிங் ரொம்ப பிஸியாகவே வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறவங்களுக்கும் அண்ட் என்ன போல் லாஸ்ட் டைமில் ரெடி ஆகிறவங்களுக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட், அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ். இந்த அயன் பாக்ஸ் அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் செட்டிங்ஸில் இருக்குது. ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஏற்ற மாதிரி, அதாவது நீங்கள் டெலிகேட் சில்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டடி காட்டன் யூஸ் பண்ணாலும் சரி, அயன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை சரி பண்ணிவிட்டு அயன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அயன் பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ் எரிஞ்சிடும்னு எப்போவுமே ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், நான்ஸ்டிக் சோல் பிளேட். இந்த நான்ஸ்டிக் சோல் பிளேட்டோட டிசைன் நம்ம ஃபேப்ரிக் மேலே ஸ்மூத்தாக மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த சோல் பிளேட் நம்ம ட்ரெஸ்ஸோட ஒட்டுறதையும் பேர்ன் ஆகிறதையும் தடுக்குது. ப்ளஸ் இது ஹீட்டை எல்லா பக்கத்துக்கும் ஒரே மாதிரி பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட், செல்ஃப் கிளீனிங் ஃபங்க்ஷன். இந்த அயன் பாக்ஸில் இருக்க வாட்டர் டேங்க் உள்ளாடி ஆன்டி கால்சியம் யூனிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இது சுண்ணாம்பு அளவை தடுத்து இன்சைடாக க்ளீனாக வச்சுருக்கும். அயன் பண்ணி முடித்ததும் டேங்கில் இருக்க வாட்டரை வெளியேற்றணும். இதில் இருக்க செல்ஃப் கிளீனிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் ஒரே நேரத்தில் டேங்கில் இருக்க மொத்த வாட்டரையும் வெளியேற்றி க்ளீனாக வச்சுருக்கும். இதனால் இதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், இதோட டிசைன். இந்த Panasonic MI-U400 அயன் பாக்ஸ் பர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது லைட் வெயிட்டாக இருக்கிறதால ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் அதிக நேரம் அயன் பண்ணால் கூட உங்கள் ரிஸ்ட்டுக்கோ உங்கள் ஆர்ம்ஸுக்கோ எதுவுமே ஆகாது. ஃபஸ்ட் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீமர் ட்ரை செலக்டரில் ட்ரையில் வச்சுக்கோங்க அண்ட் டெம்பரேச்சரை 0ல் வச்சுக்கோங்க. வாட்டர் ஃபில் கவரை ஓப்பன் பண்ணி ஒரு 210 ml வாட்டரை ஃபில் பண்ணால் போதும். வாட்டர் ஃபில் பண்ண அப்புறமா சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். சுவிட்சை ஆன் பண்ண அப்புறமா டெம்பரேச்சரை செலக்ட் பண்ணணும்.
அது உங்கள் ஃபேப்ரிக்கு ஏற்றவாறு சில்க் ஆர் காட்டனுக்கு ஏற்றவாறு டெம்பரேச்சரை செலக்ட் பண்ணணும். தெர்மோஸ்டாட் ஆப்ரேட்டிங் இண்டிகேட்டர் லைட் ஆன் ஆகும். 1 or 2 மினிட்ஸில் இந்த தெர்மோஸ்டாட் ஆப்ரேட்டிங் இண்டிகேட்டர் லைட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறமா நாம் அயன் பண்ணிக்கலாம். ரிங்கிள்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல ஸ்ப்ரே பட்டனாக யூஸ் பண்ணி அயன் பண்ணும்போது ஈஸியாக ரிங்கிள்ஸ் போயிடும். லோ ஸ்ட்ரீமில் வச்சு பாலிஸ்டர் அல்லது அதர் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸை அயன் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்ட்ரீமில் வச்சு தின் மெட்டீரியல்ஸ் அல்லது டெலிகேட் மெட்டீரியல்ஸை அயன் பண்ணிக்கலாம். ஹை ஸ்ட்ரீமில் வச்சு ரிங்கிள் மெட்டீரியல் அல்லது திக் மெட்டீரியல்ஸை அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும்போது 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே அல்லது ஸ்ட்ரீம் ஷாட் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி முடித்த அப்புறமா டெம்பரேச்சரை 0ல் வச்சுக்கோங்க அண்ட் ட்ரை செலக்டரை 0ல் வச்சுக்கோங்க. இமிடியேட்டாக வாட்டர் டேங்கில் உள்ள வாட்டரை நீக்கிக்கோங்க. அண்ட் முக்கியமாக அயன் பாக்ஸ் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒன்றா இருந்தாலும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அண்ட் சேஃபாகவும் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அயன் பாக்ஸோட பவர் சப்ளை நம்ம வீட்டு பவர் சப்ளைக்கு சூட்டபிளாக இருக்குதான்னு பார்க்கணும். வாட்டர் ஃபில் பண்ணும்போது அன்பிளக் பண்ணியிருக்கான்னு பார்க்குறது ரொம்ப அவசியம். ஈர கைகளால் அயன் பாக்ஸை ஹேண்டில் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.